Check. Okay guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு SV Film Factory. சமீப காலத்துல பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இரண்டு டைரக்டர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு கெட்ட பேர் அப்படினே சொல்லலாம். அட்லி அவர்களா இருக்கட்டும், ஏஆர் முருகன் சாரா இருக்கட்டும். ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. டைரக்டர் மேல ஒரு கான்ல பிடிக்கலையா இல்ல அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா ஹீரோவை வச்சு அவரை பிடிக்கலையா? அட்லி எந்த படம் எடுத்தாலும் கதை திருடுறாரு, முருகதாஸ் எந்த படம் எடுத்தாலும் கதை திருடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிரச்சனைன்றது வந்துட்டு தான் இருக்கு. நிஜமாவே அட்லி அவர்கள் வேற ஏதாவது படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு படம் பண்றாரா அப்படின்னு எனக்கு நிறைய வாட்டி டவுட்லாம் வந்திருக்கு. ஸோ அதை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் சின்ன ஒரு வீடியோ. ரீசெண்டாக நிறைய சர்க்கஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. தளபதி 63க்கு நிறைய பேர் கேஸ் போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு என்னென்னவோ பண்ணிட்டு படத்தை நிறுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில இல்ல தமிழ் சினி இண்டஸ்ட்ரின்னு சொல்ல இந்தியன் சினி இண்டஸ்ட்ரியில 80 to 85% ஆஃப் த டைரக்டர்ஸ் அவங்க எடுக்கிற படங்கள்ல இன்னொரு படத்தோட ரெஃபரன்ஸ் இல்லாம யாராவது ஒரு டைரக்டர் பேரு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு படத்துல இந்த எலிமெண்ட் தேவை அப்படின்னும் போது அந்த எலிமெண்ட் பாத்தீங்கன்னா போட்டுதான் ஆகணும். அது இன்னொரு படத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஸ்டோரியும் காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் மார்க் அந்த டைரக்டர் மேல குத்திட்டு அவரோட லைஃபே பாத்தீங்கன்னா காலி பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு பண்றாங்க, பொறாமையில அவரை பிடிக்காத ஆளுங்களும் பாத்தீங்கன்னா பண்றாங்க. இந்த ஒரு விஷயம் தான் அட்லி அவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல. ராஜாராணி படம் எடுத்து படம் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி வச்சு தெரி அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெர்சல் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. மெர்சல் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய கான்ட்ரோவர்சியெல்லாம் ஆயிட்டு படம் வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெர்சல்ன்றது இந்த 3 முகங்கள் அப்படின்னு ஒரு படத்தோட ரீமேக் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜாராணி படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டாங்க. தெரி படத்தை வேற ஏதோ ஸ்டோரி கூட கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு டைரக்டர் இந்த வயசுல இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சொத்து சேர்த்து இந்த அளவுக்கு ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருந்து எடுத்த 3 படங்களும் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டர் இப்படிதான் பாத்தீங்கன்னா ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, இப்படிதான் ஹேட்டர்ஸ் எல்லாம் பேசுவாங்க. இல்ல ஓகே நீங்க அட்லிக்கு சப்போர்ட் பண்றீங்க, அட்லி நிஜமாவே இதுதான் பண்றாரு, மற்றவங்களோட உழைப்பை திருடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறீங்கல்ல. ஸோ அவங்களுக்குலாம் சொல்றேன், உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு டைரக்டர் இருப்பாங்கல்ல, ஸோ அவர் எடுத்த படங்கள்லாம் நீங்க ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு சீன் ஏதாவது ஒரு படத்துல பாத்தீங்கன்னா இன்டர்லிங்க் ஆயிருக்கும். அது தமிழ் படமா இருக்கலாம், இங்கிலீஷ் படமா இருக்கலாம், ஒரு கொரியன் மூவியா இருக்கலாம், ஒரு சைனீஸ் ஃபிலிமா இருக்கலாம். நம்மளால உட்கார்ந்து பாத்தீங்கன்னா டீப்பா அதை ரிசர்ச் பண்ண முடியாது. ஒரு கமர்ஷியல் படம் கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ் இருக்கும்போது பாக்குறப்ப அது இன்னொரு படத்தோட கதை மாதிரி தான் தெரியும். பட் அந்த படத்துக்கு இதுதான் தேவை அப்படின்னும் போது அதை மாற்ற முடியாது பிராக்டிக்கலா. அந்த ஒரு விஷயம்ன்றது யாருக்குமே புரியாம தான் இன்னொருத்தர மனசு பாத்தீங்கன்னா ஹர்ட் பண்றீங்க. இதுக்கு அட்லி அவர்கள் ரியாக்ட் பண்ணது கிடையாது. ஈவன் மெர்சல் படத்துக்கே இவ்வளவு எனக்கு நஷ்டஈடு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ் போடுற லெவலுக்கு போனாங்க. அட்லி அவர்கள் தைரியமா போட்டுங்கன்னு சொல்லிட்டாரு. ஓகே அட்லி அவர்கள் நான் பண்ணது தப்பு அப்படின்னு இருந்தா கண்டிப்பா அதுக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த நஷ்டஈடுன்றது அந்த ப்ரொடியூசருக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தவங்க உழைப்பை திருடி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. பிகாஸ் அவர் பண்ற படங்கள் பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், பெரிய ஹீரோ, யார சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கும், பெரிய கேஸ்டிங், இத்தனை பேர் நம்பி வரும்போது எப்படி ஒருத்தரால இன்னொரு கதையை தைரியமா திருடி படம் எடுக்க முடியும்? உட்காந்து யோசிங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம்ன்றது புரியும். நான் தளபதி ஃபேன் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். தளபதி ஃபேன் மட்டும்தான் நான். தளபதி வச்சு யார் யார் படம் டைரக்ட் பண்றாங்களோ அவங்களோட பெரிய ஃபேன்லாம் நான் கிடையாது. இது ஓப்பனாவே நான் சொல்றேன். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்க? இல்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு டைரக்டர் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த ஒரு படம் 200 கோடி கிராஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு திருட்டு ஸ்டோரி பட்டம் அவங்க மேல கட்டினா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிங்க. சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் வேற வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.